ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது டேக்கு பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்னி. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போனால். இது ஸ்டோரி நேம் வந்துட்டு டோன்ட் லிவ்டா. லாஸ்ட் பார்ட் இதில் பார்த்துருப்பாங்க. ஜேகே வந்துட்டு லேட்டாக வந்ததுக்காக திட்டிகிட்டு இருந்திருப்பாரு. அது வரைக்கும் தான் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜேகே டேவை திட்டிகிட்ருக்காரு. திட்டிட்டு சரி போன்ட்டு உள்ளே அனுப்பிடுறாரு. உள்ளே போனோடனே ஒய்யனும் ஹோபியும் கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, ஏன் லேட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அதுவா நைட்டு ட்ராமா பார்த்துட்டு இருந்தேன், அதனால தான் நான் லேட்டாக தூங்கினேன்னா எழுந்திரிக்கும் போது லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்கிறாரு. அதுக்கு எது ட்ராமா பார்த்தா லேட் ஆகிடுச்சா, இதெல்லாம் ஒரு ரீசன் ஆட்டே அப்படின்னு சொல்லி ஒய்யன்னு கேட்குறான். ஆமாம், அதில் எல்லா எபிசோடையும் ஒரே நாளில் பார்க்க முடியுமான்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு கேட்டால் நான் பார்த்து காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணேன். அதனால் நைட் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு காலையில் தூக்கம் வந்துடுச்சு, நான் தூங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பாவமாகவும். ஆனால் ஒன்றால் யாராலையும் ஒன்று திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டேவும் கிளாஸை காமிச்சிட்ருக்காங்க. ஜேகே கிளாஸ் நடத்திக்கிட்டேவும் டேவை பார்க்குறான். நல்லா தூங்கி விழுந்துக்கிட்டு கிளாஸை கவனிச்சிட்ருக்கான். இடையில கேள்வியும் கேட்பார், அதுக்கும் பதில் சொல்வார். அப்படியே பேசிக்கிட்டே போகுது, அப்படியே தூங்கி விழுந்துக்கிட்டே போகுது கிளாஸு. சாயங்காலமாக 3 பேர் வெளியே நிற்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்காக எப்பயும் போல் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. அப்போ தான் ஜேகே வந்துட்டு பார்க்குறான். ஒய்யனை பஸ் ஏற்றி விட்டுட்டு ஜேஓப்பும் ஹாஸ்டல் போகிறான். நம்ம டேவும் எல்லோரும் போயிட்டாங்க, இப்போ நான் மட்டும் தான் போகணும், இன்றைக்கி எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குற ஜேகேக்கும் இவன் எதுவுமே தெரியாமல் முழிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. பாவமாக இருக்குது டேவை பார்க்குறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறான், டக்குன்னு ஃபோன் எடுத்து ஹாஸ்டல் இருக்கும்போது மென்ஸ் ஹாஸ்டல் வார்டனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீட் வேணும், ஒரு பையன் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எங்கள் ரூம் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. பரவாயில்ல, ஏதாவது ஒரு ப்ளேஸ் சஜஸ்ட் பண்ணி தங்க முடியாதான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க சார், இன்னும் ஒரு 4 மந்த்தில் சீனியர்ஸ் எல்லாம் கிளம்பிடுவாங்க, ஸோ ப்ராப்ளம் இல்லை, நான் வேணால் அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வார்டனும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ஜேகேவும் பக்கத்தில் போகிறான். பேசி முடிச்சுட்டு போகிறான். வந்துட்டு பார்க்குறான், யார் இது இங்கே நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா ஜேகே எதுவுமே பேசாமல் குனிஞ்சுக்கிறான். இங்கே வா அப்படின்றான். என்னன்ற மாதிரி டேவும் பக்கத்தில் போகிறான். எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஹாஸ்டல் போகணும் அப்படின்னு சொல்கிறான். எதே ஹாஸ்டல் போகணும் அப்படின்றான் மெதுவாக. சரிவா நான் வேணால் இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை வேண்டாம், பஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். சரி போ அப்படி சொல்லிட்டு பஸ் ஏறுற வரைக்கும் அவங்களுக்குள்ளேயே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கான் ஜேகே. மனசுக்குள்ளே என்னடா அது சுற்றி பார்க்கலான்னு நினச்சா இவர் வேறு வந்து நின்றுட்டு நம்ம சந்தோஷத்துக்கு எடுக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு பஸ் வருது, ஒரு பஸ்ஸு. சரி இங்கேருந்து போவோம், போய் தூங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. அப்புறம் பஸ் ஏறி போனதுக்கப்புறம் ஜேகேவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தால் எப்பயும் போகலாம் ஜிம்மின்னு வரான். ஜிம்மினை திட்டிக்கிட்டேவும் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த நைட் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே காலேஜில் தான் டேவும் எப்பயும் போல் லேட்டாக தான் வராரு. ஜேகேவும் எப்பயும் போல் திட்டுறாரு. இதெல்லாம் காலையிலே வாங்காமல் டே வந்துட்டு மறுபடியும் போய் கிளாஸ் பெஞ்ச்லேயே உட்காந்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டேவும் ஜேகே சைட் அடிச்சுட்டே உட்காந்துருக்கான். எப்பயும் போல் ஜேகேவும் கொஸ்டின்லாம் கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு தான் இருக்கான். அப்போ தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. மந்த்லி ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஸ்பீச் பண்ணுறவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த சர்க்குலரை ஜேகே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. பார்த்துட்டே இருக்காரு. வந்துட்டு அவங்க குரூப்போடு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு ஜேகே எழுப்பி, இப்போ நான் இங்கே என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இல்லைங்க சார், எந்த மாதிரி டாபிக் வந்துட்டு எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் சார், நீங்கள் வேணால் ஒரு நல்ல டாப்பிக்காக சஜஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை பற்றி பேசலான்ட்டு இருக்கேங்க சார் அப்படின்னு சொல்ல, அது கூடவே ட்ராயிங் போட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இந்த பேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சார் வரலன்னு சொல்லிட்டு ஜேகே தான் கிளாஸ் கண்டினியூ பண்ணுறாரு. அப்படியே அந்த கிளாஸு போது வந்துட்டு ஜாலியாக சைட் அடிச்சுட்டே உட்காந்துருக்கான். என்ன 1000 சொல்லு, கட்டின புதுசு நான் சைட் அடிக்கிறதே ஒரு தனி அப்படின்ற மாதிரி சைட் அடிச்சிட்ருக்காரு. இதை வந்து ஜேகோப் வந்து நோட் பண்ணிடுறாரு. ஜேகோப் நோட் பண்ணிவிட்டு எதுவுமே அப்போதைக்கு எதுவும் பேசலை, அப்படியே இருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு, சார் நான் ஏர் பொல்யூஷனை பற்றி நான் பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
இதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து பாராட்டுறான். குட், இப்படி தான் இருக்கணும், எல்லாருமே கலந்துக்கோங்க, ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம், நம்ம கலந்துக்கிட்டு நம்ம அறிவை வந்து வளர்த்துக்கணும், அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா மோட்டிவேட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்த ஒய்யனுக்கும் தேவப்புக்கும் ஷாக்கு. ஏன்னா எப்போ பாரு டேவை திட்டிக்கிட்டு மட்டும்தான் இருப்பார் சார். அதனால் இன்றைக்கி என்னடா பாராட்டுறாரு அப்படின்ட்டு 2 பேரும் மூஞ்சியை பார்த்துட்டு திரும்பிடுறாங்க. அப்படியே கிளாஸும் ஓவர் ஆகுது. ஜேகே வெளியே போயிட்டாரு. சரி டேவ், நீ உனக்கு எதாவது டவுட்னா என்கிட்ட வந்து கேளு அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. பேசிக்கலி ஜேகே வந்து ஒரு நல்ல சாரு, படிப்பு விஷயத்தில் மட்டும் ஏன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவார், அதனால் டேவை வர சொன்னார். இதை பார்த்துட்டு ஒய்யன் வந்துட்டு கேட்குறா, என்ன டே இன்றைக்கி எங்கிட்ட மழை எதுவும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. டே வந்து கேவலமாக ஒரு லுக் விட்றாரு. இல்லை எப்போயும் நீ திட்டு மட்டும்தானே வாங்குவேன், இன்றைக்கி என்ன புதுசாக பாராட்டலாம் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே அந்த இது எல்லாமே அந்த காலேஜ் எல்லாமே ஈவினிங் முடிஞ்சு வழக்கம் போல் பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒய்யனை பஸ் ஏற்றி விட்டு ஹோபியும் கிளம்பிட்டாரு. நம்ம டேவும் நின்றுருக்காரு. நின்றுட்டு இன்றைக்கும் ஜேகே வந்துட்டு நின்று பார்க்குறாரு. டே ஏறுற வரைக்கும் அவங்க பஸ் ஸ்டாப்லேயே நின்றுருக்காரு மறைஞ்சி, டேக்கே தெரியாமல். அவருக்கே தெரில ஏன் நிற்கிறோம், ஏன் இது பண்ணுறோம், நாளைக்கு நாளை பின்னா நம்மளை தானே கேள்வி கேட்பானுங்க, அதனால் நிற்கலாம் அப்படி சொல்லிட்டு நின்றுருக்காரு. அப்படியே சாயங்காலம் அவரும் டேவும் வண்டி ஏறிப்போமேவும் சாரும் போகிறாரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு. வெளியே ஒருத்தர் நின்றுருக்காரு, வேறு யாருன்னா நம்ம ஜிம்மின் தான். ஜிம்மின் வந்துட்டு ஹலோ எஸ்கியூஸ் மீ அப்படின்றாரு. ஜேகே திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்றாரு. இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றாரு. என்ன அப்படின்றாரு. ஐயோ, இந்த கோடி ஃபேஸில் விடு, ஒன்று கேட்கணும். சரி சொல்லு என்ன அப்படின்றாரு ஜேகே. இல்லை அங்கேருந்து கிளம்பும்போது நீ நானும் ஒன்றா தானே கிளம்புனோம். ஆமாம், அதுக்கு என்ன அப்படின்றாரு ஜேகே. இல்லை நான் வந்து இப்போ 1/2 மேலே ஆச்சு, சார் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்றாரு. அதே கேள்வி திருப்பி ஜேகே கேட்குறான். காலையிலேருந்து இங்கேருந்து நீயும் நானும் ஒன்றா தானே கிளம்புறோம். ஆமாம், அங்கே போய் நான் தானே போகிறேன், நீ ஏன் லேட்டாக வர அப்படின்னு ஜிம்மினை பார்த்து கேட்குறாரு. அவ்வளோதான் ஜிம்மினை, சரி இதுக்கு மேலே பேசக்கூடாது, ட்ரை டு டே அப்படி சொல்லிட்டு சரி வா மச்சா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட் போனாங்க. அப்படியே அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஜேகேவும் வந்துட்டார். ஏன்னா அந்த டாப்பிக்லாம் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை பற்றி ஏதாவது பேசணும், டேக் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டுலாம் வந்திருக்காரு. வந்து பார்த்தா டேவை காணோம். ஜேகேக்கு மண்டை சூடாயிருச்சு. அந்த கோப்பையன் ஹெட்லேருந்து புகை மட்டும்தான் வரல, அந்தளவுக்கு மண்டை சூடாயிருச்சு. எத்தனை தடவை சொன்னாலும் சிலது திருந்தாது. இதுக்கு போய் நான் நைட்டு பூரா செலவழித்து டாபிக் பற்றிலாம் எடுத்துகிட்டு வந்தேன் பற்றியா, என்ன சொல்லணும். டே ஜேகே, இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்ற மாதிரி நின்றுருக்காரு. அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. டே இன்னும் வரவே இல்லை. ஒய்யனும் ஜேகப்பும் கூட என்னடா இன்ன வரைக்கும் வராமல் இருக்கான், இல்லையே அப்படிலாம் இருக்காதுன்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க. அப்போ ஒரு சவுண்டு எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு. ஜேகே திரும்பி கூட பார்க்காம பயங்கரமாக திட்டுறாரு. உங்களுக்குலாம் படிக்க பிடிக்கலன்னா எதுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி நல்லா பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுறாரு. ஆக்சுவலாக திரும்பி பார்க்காம தான் திட்டுறாரு. ஆனால் எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு பயங்கர ஷாக்காக டே பார்த்துட்ருக்காங்க. இது அப்போ தான் ஜேகே திரும்பி பார்க்குறான். டே கையிலலாம் கட்டு போட்டிருக்கு. ஒரு செகண்ட் ஜேகே உயிர் ஜேகேட்ட இல்லை, எங்கெங்கேயோ சுற்றிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி அந்த செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி ரியலைஸ் பண்ணி வெளியே வர்றாரு. என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. டே எதுவுமே சொல்லாமல் தலையை கொண்டு நிற்கமேவும் உங்ககிட்ட தான் கேட்குறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. டேவும் இல்லை சார் நான் அப்படின்னாரு. எது ஒன்று கேட்குற சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. இல்லை சார் இந்த மாதிரி பஸ்ஸில் லேட் ஆகிடுச்சு சொல்லிவிட்டு கூட்டமாக இருந்துச்சா, அந்த பஸ்ஸில் ஏறி வந்த ஸ்டெப்ஸில் நின்றுருந்தேன்னா ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஜேகேக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன் நீ எப்போயும் லேட்டாக தானே வந்து தொலைவ, அப்புறம் எதுக்கு இன்றைக்கி மட்டும் என்ன உனக்கு, எப்போயும் லேட்டாக வந்து தொலைஞ்சி தானே திட்டு வாங்குவேன், இன்றைக்கி என்ன உனக்கு அப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிடுறாரு. அங்கேருந்து எல்லாருக்குமே ஒரு செகண்ட் என்னடா ஜேகே சார் இப்படி திட்டுறாரு, அவனை கையில் அடிபடுறது கூட இது பண்ணாமல் திட்டிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஜேகே மேலே எல்லாத்துக்குமே ஒரு தப்பான ஒரு இது வர மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ திட்டுறாரு. ஏன் அறிவுன்றதே இல்லையா, கொஞ்சம் லேட்டாக அடுத்ததுக்கு வந்தால் தான் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ அங்கேருந்து ஒய்யனும் ஜேகப்பும் எழுந்திரிச்சு வராங்க. போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் போய் 3 பேர் போய் உட்காந்துடுறாங்க. அப்போ தான் ஒய்யன் கேட்குறான், என்னாச்சுட்டே உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. சார் வழக்கம் போல் தான் நைட் லேட்டாக தூங்கியிருப்பார், சீரியஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக கிளம்பி வந்திருப்பார். இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் லேட்டாகுமேவும்
கூட்டமாக இருக்க பஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏறியிருப்பார் பஸ்ஸில். ஆனால் ஸ்டெப்ஸுக்கிட்ட தான் நின்றுருப்பார். அந்த காற்றுக்கும் அதுக்கும் சார் லைட்டாக கண் அசந்திருப்பார். இப்போ சடன் பிரேக்கில் டவுன்னு கீழே விழுந்திருப்பார். அதான் நடந்திருக்கும். அது ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டே நினச்சி பார்த்துட்டு இதை சொன்னோம்னா அசிங்கமாக போயிரும்டா சாமி அப்படி சொல்லிட்டு, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நான் விழுந்துட்டேன் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது. அப்படி ஜெயகோப் பக்கத்தில் இருந்து கடித்த மாதிரி. எனக்கு என்னமோ இந்த மூஞ்சியை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச வரை நைட்டு நீ சீரீஸ் பார்த்துட்டு காலையில் பஸ்ஸில் ஏறி வரும்போது தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் கீழே விழுந்துருப்ப க்ரிப் இல்லாமல். அதானே உண்மை அப்படின்றாரு. டேக்கு ஒரு நிமிஷம் வியர்டாகி, தக்காளி இவனுக்கு எப்படோ தெரிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு, இல்லை ஜெயகோப் என்ன நம்ப ஜெயகோப் அப்படின்றாரு. சரி சரி ரொம்ப கொலையாத வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி, இதோட நான் இதை என் பண்ணிக்கிறேன். ஓகேடா பாய். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. பாய் பாய்.